Hi friends, welcome to Naga's Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 15வது நாளுக்கான உடற்பயிற்சி உணவு முறை என்ன பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே फ्रेंड्स, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்பான்சர்ஸ் இப்போ பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு இப்போ என்னுடைய சேலஞ்ச் இதில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து 700 பேர் கிட்ட இருக்கீங்க. பட் நிறைய பேர் இன்னும் எனக்கு வீடியோவே அனுப்பலை. உங்களுடைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் மார்ச் 1 இல்லை மார்ச் 3 அப்படி வீடியோ எடுத்துருப்பீங்கல்ல, அதை மட்டுமே எனக்கு இப்போ அனுப்பி வைங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு மார்ச் இந்த எண்டில் கூட அனுப்புனா ஓகே, பட் அனுப்பிடுங்க சரிங்களா. இப்போ ஸ்பான்சர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், பாரத் காலேஜ், எம்டி புனிதா கணேசன் அம்மா. இப்போ நான் உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து இப்போ இத்தனை நாளாக எப்படி போயிட்டு இருக்குன்னா, புனிதா கணேசன் அம்மா ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். பட் அவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட இன்னும் சொல்லலை சரிங்களா. இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, எனக்கு வந்து அவங்க மாமியார் தான் வேணும், என்னுடைய ஹஸ்பண்டுடைய சித்தி. ஸோ எங்களுடைய காலேஜில் இருந்து தான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரத் காலேஜ் எங்களுடைய காலேஜ் தான். ஸோ இப்போ வந்து நான் இது எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ +2 முடிச்சுட்டு பிள்ளைங்க வந்து காலேஜ் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து மற்ற காலேஜ் விட எங்களுடைய காலேஜில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைங்களை காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன முடியுமோ, என்ன ஆஃபர் என்னால் பண்ணித்தர முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஹாஸ்டல் வசதி இருக்குது, கேர்ள்ஸுக்கு தனி பாய்ஸ்க்கு தனி ஹாஸ்டல் வசதி இருக்குது. ஃபுட்டெல்லாம் செம்ம பக்கவாக இருக்கும். அண்ட் பஸ் வசதி இருக்குது. ஹாஸ்டல்லேருந்து பிள்ளைங்க காலேஜுக்கு வர்றதுக்கு பஸ் வசதி இருக்குது. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்கும். அதே மாதிரி ஃபீஸ் கட்ட முடியல, என்னால் வந்து ஒரே தவணையாக கட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்களாலும் கண்டிப்பாக அதை வந்து 3 தவணையாக கட்டுறதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும், உங்களுக்கு டைம் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஓகே, உங்களுடைய பிள்ளைங்களை வந்து நீங்கள் பாரத் காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் மனசில் வச்சுக்கோங்க, எல்லா இடத்த விட ஃபீஸ் கம்மி. ஸோ அதனால தான் நான் வந்து இதை சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். இப்போ அடுத்த ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா, சென்னை ஈக்காடுதாங்கல் சன்பாத் வாட்டர் ஹீட்டர் கம்பெனி H. அசோக் அண்ணா. 3வதா விஜயாலயா ஃபிலிம் சாதனை பயணம் ப்ரொடியூசர் கம் ஹீரோ கலக்கல் ஸ்டார் பரமேஸ்வரர். 4வதா முத்துச்சிதறல் மாத இதழுடைய ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர் திரு ராஜ்குமார் அப்பா. 5வதா பார்த்தீங்கன்னா சென்னை டி ஸ்டுடியோ கேமரா ரெண்டல் ஹவுஸ் SL ஜெயன் அண்ணா. இவங்க எல்லாருமே தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ண போகிறவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறாங்க. இப்போ பெண்களாகிய நம்மளை சுற்றி பாதுகாப்பு இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நான் என்னோட சைட்ல இருந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளை இன்னொருத்தவங்க வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளுக்கு நாமே பாதுகாப்பாக இருந்தால் மாறணுங்க சரிங்களா. நம்ம வந்து உடற்பயிற்சி செஞ்சு நம்மளுடைய மனசையும் சரி உடலையும் சரி நல்லா வலிமையாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளவோ விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம் சரிங்களா. ஆனால் மேக்சிமம் வந்து தற்காப்பு கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துடுறோம். கண்டிப்பா இனிமேலாவது தற்காப்பு கலை 60 வயசான பெரியவங்க, அதாவது என்ன சொல்றது, வயசானவங்களுக்கு கூட தேவைதாங்க இந்த காலத்துல. ஸோ எல்லாருமே வந்து தற்காப்பு கலையை வந்து நீங்க கத்துக்கோங்க. ஏன்னா எல்லா நேரத்திலயும் எல்லா இடத்துலயும் நம்மளை சுத்தி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் நம்மளுக்கு பாதுகாப்பானவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா. அது ஒண்ணு. இன்னொன்னு, சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களை வந்து நாட்டியம் கிளாஸ் அனுப்புறேன், பாட்டு கிளாஸ் அனுப்புறேன், அது இதுன்னு நீங்க நினைக்கிறது ஓகே, அனுப்புறது ஓகே. இது கூடவே தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு தற்காப்பு கலை சின்ன வயசுல இருந்து கத்துக் கொடுங்க. குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க. அதே மாதிரி குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவை தவிர வேற யார் கூப்பிட்டாலும் நீ வெளியில போகக்கூடாது, வேற யார் கொடுத்தாலும் எதுவும் சாப்பிடக்கூடாது. நான் என் பொண்ணுகிட்ட உண்மையாவே என்ன சொல்லி வளர்க்குறேன்னா, அம்மா அப்பாவை தவிர வேற யாரையும் நம்ப கூடாதுன்னு தான் சொல்லி வளர்க்குறேன். ஸோ நீங்க அந்த மாதிரி சொல்றது தப்பே கிடையாது. நம்ம வந்து நல்லது நினைப்போம், பட் அதே மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது சரிங்களா. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. ஸோ தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்களோ ஆம்பளை பிள்ளைங்களோ, பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னா இந்த மாதிரி நீ பாதுகாப்பா இருக்கணும், யாரையும் நம்பாத, யார் எங்க கூப்பிட்டாலும் போகாத. சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு இது வந்து அதுல இருந்து ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அது வழியா போய் ஒரு கிணத்துல நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்றத சொல்லி கொடுங்க சரிங்களா. எல்லாமே இப்ப சின்ன குழந்தையில இருந்து யூஸ் பண்றாங்க, அது ஒண்ணு. அதே மாதிரி குழந்தைங்க வந்து அதிகமா திட்டவே திட்டாதீங்க. சின்ன தப்பு செஞ்சா கூட குழந்தைங்களை நம்ம அதிகமா திட்டுவோம் சில நேரம். அந்த மாதிரி திட்டவே திட்டாதீங்க. இப்படி நம்ம திட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஸ்கூல்ல ஒரு ப்ராப்ளமோ இல்லை வர வழியில ஏதோ ஒரு ப்ராப்ளமோ கண்டிப்பா குழந்தை வந்து பயப்படும், நம்ம கிட்ட ஷேர் பண்ணவே பண்ணாது. நீ என்ன பண்ண, நீ அப்படி பார்த்துட்டு வந்திருப்ப, அதனாலதான் உன்னை அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம குழந்தைங்க கிட்ட பேசணும் அப்படின்னா கண்டிப்பா குழந்தை வந்து
அடுத்தவங்க மேல தப்பு இருந்தாலும் அம்மா நம்மள தான் சொல்லுவாங்க, ஸோ நம்ம அம்மா கிட்ட எதையும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்க குழந்தை வந்து உங்ககிட்ட சொல்லாமே விட்டுரும். ஸோ குழந்தைங்களை வந்து எப்பவுமே அன்பாவே பார்த்துக்கோங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அம்மா தான் உனக்கு ஃப்ரெண்டு, அப்பா தான் உனக்கு ஃப்ரெண்டு. எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல நீ அப்பா அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணணும். நீ இப்பத்துல இருந்தே சொல்லி வளங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இப்பத்துல இருந்தே குட்டி பிள்ளைங்களா இருக்கும் போதே நீங்க நினைக்கலாம், இப்ப நம்ம சொல்றது என்ன அதுக்கு புரியவா போகுது, 2 வயசு தானே 3 வயசு தானே அப்படின்னு. எல்லாமே புரியும் குழந்தைங்களுக்கு. நீங்க குழந்தைங்களுக்கு சும்மா பால் விட்டுற குழந்தையா இருந்தா கூட அதுங்க காதுல நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இப்ப நம்மளுடைய நிலைமை அப்படி இருக்கு. ஸோ குழந்தைங்க கிட்ட நீங்க காதுல சொல்லிக்கிட்டே இருங்க. வளர வளர அதுங்க வந்து அதுக்கே பழகிக்கும். நீ வந்து தைரியமான பொண்ணு, எந்த விஷயத்துலயும் நீ யாருக்கும் அடங்கி போகணும்னு அவசியமே கிடையாது. சரியா? நீ எப்பவுமே எல்லா இடத்துலயுமே தைரியமா இருக்கணும், சேஃபா இருக்கணும். உனக்கான பாதுகாப்பா இருக்கிற வளையத்தை வந்து நீயே தான் அமைச்சுக்கணும். எல்லா நேரத்துலயும் அப்பா அம்மா உன் கூட இருக்க முடியாது. ஸோ நீ தான் உன்னுடைய பாதுகாப்பை வந்து நீயே அமைச்சுக்கணும். யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துங்க குழந்தைங்களை. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நாம ஏமாறாம இருக்கிறது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அதை உங்க குழந்தைங்களுக்கு எந்த விதத்துல சொல்லி புரிய வைக்கணுமோ அதை சொல்லி சொல்லி வளர்த்துருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சேலஞ்ச் வீடியோல வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்காங்கல்ல, அதுல வந்து ஒரு சிஸ்டர் வந்து இப்ப ஹையஸ்டா யார் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு சிஸ்டர் வந்து 106 kg இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. 99 கிலோ தான் இப்ப இருக்காங்க அவங்க. சரிங்களா? இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதனால தான் உங்க கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமா 15 நாள் நம்ம கடந்து வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா மீதி 15 நாள் தான் இருக்கு, 16 நாள் இருக்கு நம்மளுக்கு. அவ்வளவுதான். இந்த 15 நாளே, அதாவது பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதி கிணறு தாண்டதுக்கும் நம்மளால முடியும். சரிங்களா? யாரும் வந்து என்னால முடியுமா முடியாதா அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. 106 கிலோல இருந்து அந்த சிஸ்டர் வந்து 99க்கு வந்திருக்காங்க. எத்தனை நாள்? 14 நாள்ல. ஸோ கண்டிப்பா உங்களாலையும் முடியும். இதை வந்து மனசுல வந்து நினைச்சுட்டே இருங்க, அந்த சிஸ்டரால முடிஞ்சது நம்மளாலையும் கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே இருங்க. ஏன்னா இந்த வெயிட் ரெடியூஸ் ஆனது வந்து கண்டிப்பா அவங்களுடைய பெரிய முயற்சி இருக்கு இல்லையா இதுல. ஸோ நம்மளும் நம்மளுடைய முயற்சியை வந்து கைவிடாம தொடர்ந்துட்டே இருக்கணும். இந்த மந்த் எண்டில் கண்டிப்பா எல்லா சிஸ்டர்ஸும் ஷேர் பண்ணிப்பீங்க, எனக்கு நிறைய இன்ச் லாஸ் ஆயிருக்கு, வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ வாங்க நம்மளுடைய 15வது நாளுக்கான உடற்பயிற்சி உணவு முறையும் பார்க்கலாம். எப்பவும் போல நாம காலையில எழுந்ததுமே நம்ம பண்ண வேண்டியது வெயிட் லாஸ் ட்ரிங்க். நான் வந்து ஜீரக தண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஜீரக தண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் அதை விட வந்து பெஸ்டா உங்களுக்கு தெரிஞ்ச வெயிட் லாஸ் ட்ரிங்க் இயற்கையான முறையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் காலை 9 மணிக்குள்ள உணவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கணும். நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க, ஒரே நிமிஷத்துல கப்பு நடிச்சிடாதீங்க. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி உணவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடற்பயிற்சி செஞ்சே ஆகணுங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க உடற்பயிற்சி செய்யாம வெயிட் குறையாது அப்படின்னு. கண்டிப்பா உடற்பயிற்சி செஞ்சாதான் இருக்கிற கொழுப்பு வந்து கரையும். உடற்பயிற்சி செய்யல டயட் மட்டும் அப்படின்னா இருக்கிற வெயிட் வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் உடற்பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறது. அடுத்து காலையில 9 மணிக்கு பாத்தீங்கன்னா நல்லா சிகப்பு அவல் 1 கப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல நல்லா வெதுவெதுன்னு இருக்கிற பால் நீங்க விட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு 1.5 கப்பு 1.25 கப் ஆயிடும். ஸோ இதுல வந்து தேங்காய், துருவின தேங்காய் போட்டுக்கோங்க, நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மட்டும் சாப்பிடுங்களேன், சூப்பரா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும், வயிறு நம்மளுக்கு நல்லா ஃபில்லா இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு மத்தியானத்துக்குள்ள பசிச்சுது அப்படின்னா எப்பவுமே நம்ம எடுத்துக்கிற தண்ணி கண்டிப்பா எடுத்துக்கணும் 1.5 லிட்டர். பசிச்சுது அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் நீங்க எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது வெஜிடபிள் நம்ம பச்சையா சாப்பிடக்கூடிய காய்கறிகள் ஏதாவது நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா. அடுத்து மதியத்துக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய காய்கறி போட்டு, அதாவது உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி வாய்வு கிரியேட் பண்ற காய்கறி போடாதீங்க. மற்றபடி பீன்ஸு, கேரட்டு, கோஸு இந்த மாதிரி நிறைய காய்கறி போட்டு அவியெல்லாம் ரெடி பண்ணுங்க. வேணும்னா பாசி பயறு இருக்குல்ல, பாசி பருப்பு, அது வந்து அளவா ஆட் பண்ணிக்கோங்க. அவியெல்லாம் ரெடி பண்ணி ஒரு 1.5 கப் அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப்பு இல்லைன்னா 3/4 கப் அளவு ரைஸ் எடுத்துக்கோங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னா சிகப்பரிசி சாதம் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க. இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்க நார்மல் அரிசி எடுத்துக்கோங்க. இது அதாவது இந்த 3/4 கப்பு இல்லைன்னா 1/2 கப்பு ரைஸ், 1.5 கப்பு காய்கறி. இதுக்கு நம்ம ரசம் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மோர் சேர்த்துக்கோங்க. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நம்மளுடைய வயிறு நல்லாவே ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் 7 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1.5 லிட்டர் தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். நீங்க அதிகமாகவும் குடிக்கலாம். அதே மாதிரி இடையில பசிச்சுது அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வெயிலுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு வெள்ளரிக்காய், ஒரு பீஸ் அளவுக்கு வந்து தர்பூசணி பழம், இது ரெண்டையுமே நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி அழகா ஒரு ஜூஸ் சாப்பிடுங்களேன், சூப்பரா இருக்கும். இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா
இந்த மாதிரி சுண்டலோ இல்லை வெள்ளரிக்காய் ரைத்தாவோ இல்லை கேரட்டோ இல்லை வந்து ஆனியன் போட்டு ரைத்தா சாப்பிடுவாங்க சில பேர். ஸோ இந்த மாதிரி எல்லா கேரட்டு வெள்ளரிக்காய் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எடுத்து கூட சாப்பிடலாம். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆக மொத்தம் நம்ம சாப்பிட்றது வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணணும், நம்மளுடைய வெயிட்டை அதிகம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிட சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இரவு உணவு. இரவு உணவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்பவும் போல நாம உடற்பயிற்சியை செஞ்சிடலாம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இரவு 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அந்த சப்பாத்திக்கு வந்து மத்தியானம் செஞ்சோம்ல அவியல், அந்த அவியல் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. அது கூடவே வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு போதும். இது வந்து நம்மளுடைய வயிறு நல்லா ஃபுல் ஆகிடும். நீங்கள் அந்த காய்கறி சொன்னால அதை அதிகமாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பசிச்சுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தான் நம்மளுக்கு குடிக்கணும். சரிங்களா? நம்ம 3 வேளை கரெக்டாக சாப்பிட்றோம். இடையில வந்து நம்மளுக்கு பசி எடுக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய தண்ணி தாகத்துக்காக இருக்கும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இந்த 3 வேளை சாப்பிட்டும் பத்தாம இடையில வந்து பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது பொறிக்கணும் போல இருக்கும். அது வந்து நம்மளுடைய வாய் சம்மந்தப்பட்டது. எதுக்குன்னா நம்ம எனி டைம் ஏதாவது சாப்பிட்டுட்டே இப்படி வாய் வச்சுட்டே இருந்துட்டு திடீர்னு நம்மளுக்கு காலையிலேயும் மத்தியானம் மட்டும்தானா, இடையில எதுவும் சாப்பிட முடியாதா அப்படின்ற ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால பசிக்கிற ஃபீலாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நான் சொன்ன மாதிரி அழகாக நீங்கள் காய்கறி பழங்கள் தண்ணி இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, இப்போ வாங்க உடற்பயிற்சிக்குள்ளே போகலாம். எப்போ போல் நாம் ஃபஸ்ட்டு ஸ்லோ ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? எடுத்த உடனே விங்குன்னு குதிச்சிங்கன்னா நார்மல் பர்சனுக்கே வந்து நம்மளுக்கு கால் ரொம்ப வலிக்கும். ஸோ நம்மளுடைய எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உடலை தயார்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வார்ம் அப்லாம் பண்ணுறது. முட்டி வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஜம்பிங் ஜாக்ஸு ரன்னிங் இதெல்லாம் ஸ்கிப்பிங் இதெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக நின்ன இடத்துல இருந்தே ஓடணும். இது ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்பு முழுக்க குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் தைஸு இடுப்பு பட்டக்ஸு இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து நம்மளுடைய கைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா தொடைப்பகுதி, கெண்டைக்கால், இடுப்பு பகுதி, நம்மளுடைய வயிறு டைட் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய முழு உடலும் குறைக்கிறதுக்கும் டைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். இடையில பண்ணும்போது உங்களுக்கு வந்து தண்ணி தவிச்சதுன்னா கண்டிப்பாக நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு திருப்பி பண்ணலாம். அடுத்ததாக இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பு பகுதி, கால், பட்டக்ஸு, வயிறு இதெல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு 10 பண்ணுங்கள். அதே மாதிரி 10 5 வாட்டி பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளுக்கு டோட்டல் 50 கணக்குக்கு வரும். இது நம்மளுடைய அடிவயிறெல்லாம் நல்லா டைட் பண்ணுங்க. ஸோ எப்போவுமே நம்மளுடைய உடற்பயிற்சியில் இந்த ஒர்க் அவுட்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி 2 தம்பிள்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு தம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 லிட்டர் வாட்டர் கேனில் கல்லோ இல்லை மண்ணோ போட்டு நீங்கள் அளந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய இடுப்பு பகுதியை குறைக்க ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய சிஸ்டர் வந்து இடுப்புக்கு தனியாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சேலஞ்ச் 1லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடுப்புக்கெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். பட் இருந்தாலும் இதுலேயும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இடுப்புக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து இடுப்பு அதிகமாக இருக்குது, இடுப்பு சதை அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி உடற்பயிற்சி எல்லாம். அந்த எக்ஸசைஸ் வந்து 25 அப்படின்னு 3 செட் முடித்த பிறகு இந்த எக்ஸசைஸ். சரிங்களா? இதை ஒரு 3 செட் பண்ணுங்கள். 25 பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய இடுப்பு பகுதியை நல்லா குறைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ் வச்சுட்டு நம்ம இப்படி சாயறதுனால நம்மளுக்கு நல்லா அந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் நம்மளுடைய கையை வந்து அந்த பக்கமாக ஆப்போசிட் பக்கமாக இழுத்துக்கிட்டு போகணும். அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு பகுதி வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அண்டு குறையும். சரிங்களா? நம்மளுடைய இடுப்பு வலி இந்த மாதிரி விஷயம் இருந்தால் கூட இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த இடம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு இடுப்பு வலியெல்லாம் கூட சரியாயிடும். அடுத்ததாக 2 தம்பிள்ஸுமே இப்படி கையில் வச்சுக்கிட்டு ஒரு கை மாற்றி ஒரு கை இப்படி அந்த சுவரை டச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இப்படி கொண்டு போகணும். நல்லா நம்மளுக்கு தெரியும் இடுப்பு வந்து ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இது ஒரு 25 பண்ணுங்கள். 3 செட்டாக பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டிக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் வீடு முழுகிறதுக்கு மாப் ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா?
அந்த துடைக்கிற துணி அதை மட்டும் நீங்கள் கழட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 25 முறை பண்ணுங்கள், 3 செட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக அந்த ஸ்டிக்கோடு நாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு நல்லா பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணணும். இப்படி பெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய இடுப்பு வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், நம்மளுடைய இடுப்பு நல்லா குறையும். நீங்கள் வந்து டெய்லியுமே, அதாவது இடுப்பு மட்டும் நம்மளுக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்குது அப்படின்னா, டெய்லியுமே நீங்கள் இந்த மாதிரி உடற்பயிற்சியெல்லாம் உங்களுடைய ஒர்க் அவுட்டில் சேர்த்துக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு நல்லா குறைஞ்சிரும் இடுப்பு. ஸோ இதெல்லாம் 3 செட்டு 25 அந்த மாதிரி பண்ணுங்கள். ஜம்பிங் ஜாக்ஸ், ரன்னிங், ஸ்கிப்பிங் இதெல்லாம் முட்டி வலி இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். ரொம்ப ப்ரெஷர், முட்டிக்கு வந்து அழுத்தம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஸ்டிக்கை வந்து ஷோல்டரில் வச்சுக்கிட்டு வலது கை இடது கால் இப்படி டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இடது கை வலது கால் இப்படி டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த கட்டை, அந்த ஸ்டிக்கோடைய நுனி இருக்குல்ல, அது நம்மளுடைய பாதத்தை போய் இப்படி தொடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதனால் நம்மளுடைய இடுப்புக்கு பின்பகுதி, இடுப்பு சதை நல்லா குறையும், நம்மளுடைய வயரில் நல்லா டைட் ஆகும். ஸோ இதுவுமே நீங்கள் 25 முறை பண்ணுங்கள், 3 செட்டாக பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது 1 1 அப்படி பண்ணணும். அடுத்து சுவரை தொடுறதுக்கு ட்ரை தான் பண்ணணும், தொடக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பீடாக, இதெல்லாம் நம்மளுடைய இடுப்பு பகுதி நல்லா இழுக்கிறது சூப்பராக தெரியும். இது வந்து நீங்கள் 30 முறை பண்ணுங்கள். அதாவது 1 1 2 2 அப்படி 3 செட் பண்ணணும். அடுத்ததாக காலை வந்து சைடில் லிஃப்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் உங்களுடைய காலை கீழே கொண்டு போய் டச் பண்ணாமல் அப்படியே மேலே கொண்டு வரணும். சரிங்களா? இதுவும் 25 முறை பண்ணுங்கள், 3 செட் பண்ணுங்கள். அடுத்து இப்படி கால் மாற்றிட்டு பண்ணலாம். முடிஞ்ச அளவு காலை கீழே வைக்காமல் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காலை வந்து லைட்டாக கீழே உங்களுடைய ஷூவில் டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு வரலாம். போக போக பழகிக்கும். இப்போ நாம் சைட் பிளாங்க் தான். பட் சைட் பிளாங்க்லேயே நம்ம இப்படி நம்மளுடைய இடுப்பு பகுதி இருக்குல்ல, அது இப்படி கீழே டச் பண்ணிட்டு மேலே போகணும், டச் பண்ணிட்டு மேலே போகணும். இது நம்மளுடைய இடுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வந்து ஒரு 15 கவுண்டிங் வச்சுக்கோங்களேன். அடுத்து அந்த சைடு 15, அப்புறம் இந்த சைடு 15, இப்படி 3 செட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களால் ஒரே தடவையில் 30 பண்ண முடியும் அப்படின்னா இன்னும் சூப்பர், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு பேலன்ஸுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கையை கீழே கூட வச்சுக்கலாம். பட் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம ஈஸியாக இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு தான் கவுண்டிங் கம்மியாக பண்ணிவிட்டு அதிகப்படுத்திக்கலாம். அடுத்து இப்படி 2 காலம் ஒன்றா இருக்கணும், தெரியுதுங்களா? அந்த பக்கம் போகும்போது தலை ஆப்போசிட் சைடு வேணும். தலையை வந்து நல்லா திருப்பணும், அந்த சைடு காலை வந்து நல்லா தரையில் படுறதுக்கு கொண்டு வரணும். இப்படி பண்ணும்போது நம்மளுடைய இடுப்பு பகுதி சூப்பராக குறையும். இதை 25 முறை. சரிங்களா? 3 செட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற கஷ்டமே தெரியாது, நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், ஆனால் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ எந்த ஒரு உடற்பயிற்சியுமே உங்களுடைய உடலுக்கு வந்து எது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை பண்ணுங்கள். இது எதுக்கு சொல்கிறேன்னா, உடம்பு நான் எப்படியாவது குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து முதுகு தண்டு வலி இருந்தாலும் முட்டி வலி இருந்தாலும் நீங்கள் வந்து திருப்பி மேலே மேலே நான் குறைச்சே ஆகணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வலி தான் அதிகமாகும். ஸோ முட்டி வலி இருக்குதா, நீங்கள் அதை விட்டுட்டு, அதாவது எந்த ஒரு உடற்பயிற்சி பண்ணால் முட்டி வலி வருதோ அதை விட்டுட்டு வேறு உடற்பயிற்சி பண்ணுங்கள். உங்களுடைய உடலுக்கு எது நல்லா சூட் ஆகுதோ அந்த இதை பண்ணுங்கள். நம்மளுடைய உடலுக்கு செட் ஆகிற உடற்பயிற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெயின்லாம் நம்மளுக்கு வராது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டி 2 ஜாயின் பண்ணியிருக்கணும், கால் மட்டும் அந்த பாதம் மட்டும் தள்ளி தள்ளி இருக்கணும் அகலமாக விரிச்சிட்டு. ஸோ நீங்கள் இப்படி வரும்போது உங்களுடைய முட்டி பந்து இந்த பாதத்தில் டச் பண்ணணும், உங்களுடைய தலை ஆப்போசிட் சைடு போகணும். இப்படி பண்ணும்போது நல்லா இடுப்பு ஸ்ட்ரெச் ஆகும், அந்த இடுப்பு வந்து நல்லா குறையும். இதுவுமே நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது. இதுவுமே நீங்கள் 25 முறை பண்ணுங்கள், 3 செட் பண்ணுங்கள். சரிங்களா? கை வந்து நம்மளுடைய உடலுக்கு நேராக இந்த மாதிரி இது வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் நம்ம இந்த மாதிரி பொசிஷன் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம
கீழே வந்து கையும் காலும் டச் ஆகாத மாதிரி இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் ஆக மாதிரி நம்ம பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி சப்பலங்கள் போட்டு உட்காந்துட்டு அப்படியே மூச்சை இழுத்துக்கிட்டு போய் அந்த சைடு நம்ம கையை இப்படி கீழே வச்சுருக்கோம்ல எல்போ அந்த மாதிரி அதை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அப்போது உங்களுடைய இடுப்பு பகுதி வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதனால் நம்மளுக்கு இடுப்பு வந்து நல்லா குறையும். இப்போ இன்றைக்கி சொன்ன எக்ஸசைஸ் எல்லாமே ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இதை டெய்லியுமே உங்களுடைய உடற்பயிற்சியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து சீக்கிரத்திலே கிடைக்கும். நான் வந்து சேலஞ்ச் 1 to இப்போ வரைக்கும் வந்து நிறைய எக்ஸசைஸ் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதில் சேலஞ்ச் 1லேருந்து இப்போ வரைக்கும் எது உங்களுடைய உடம்புக்கு வந்து நல்லா வேர்க்குது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் அதிகமாக பண்ணுங்கள். இப்படி நம்ம பண்ணுறதும் 20 முறை பண்ணுங்கள், 3 செட்டாக பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, கால் வந்து எனக்கு கரெக்டாக போயிட்டு அந்த பேக்கும் காலும் ஸ்ட்ரைட்டாக சுவரில் வந்து டச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி. அதுக்கு தான் இப்படி தள்ளுறதுலேருந்து எடுத்திருக்கேன் நான், அவங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்களா சிஸ்டர், பேக்கும் நம்மளுடைய காலம் அப்படியே செவரு ஒட்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்மளுடைய உடலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நம்ம தள்ளிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கேப் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முதுகு வலிக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி மூச்சை இழுத்துட்டு நம்ம நல்லா முதுகை வந்து இப்படி அழுத்துறோம் இல்லையா, அதுக்கப்புறம் திருப்பி போகும்போது மூச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணணும். திருப்பி உங்களுடைய முதுகை வந்து எந்த அளவுக்கு இப்படி அந்த முதுகெலும்பு உயர்த்த முடியுமோ இப்படி உயர்த்திட்டு திருப்பி அப்படியே மொல்லமாக இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய முதுகெலும்பு நல்லா ரிலாக்ஸ் ஆகும். நல்லா உங்களுக்கு வந்து அந்த முதுகு எலும்பில் இருக்கிற வலி, பேக் பெயின் வந்து நல்லா போயிடும். சரிங்களா? அடுத்து முட்டி வலி. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அதாவது வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு முட்டி வலி வரதான் செய்யும். ஸோ நீங்கள் இப்போ நான் சொன்னல முதுகு வலிக்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் முடிச்சுட்டு ஃபைனலாக இதை பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே இதை ரெகுலராகவே வச்சுக்கோங்க. 15 முறை 15 முறை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு நீங்கள் 3 செட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து எப்பவும் போல் நம்மளுக்கு பிடிச்ச ஸ்கிப்பிங் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். நல்லா வேர்க்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் இவ்வளோ பண்ணுங்கள் அவ்வளோ பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுடைய டைமிங் உங்களுடைய ஹெல்த் பொறுத்து இருக்குது இல்லையா. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். இதுக்கப்புறமா தான் நீங்கள் முதுகுக்கும் முட்டிக்காலுக்கும் வலி இருக்கிற வலியை சரி பண்ணுற உடற்பயிற்சி பண்ணணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சவாசனா, இது வந்து நம்மளுடைய கால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது எந்த பொசிஷனில் வச்சா உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குமோ, உடம்பு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்குமோ அந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டு நீங்கள் நார்மலாக விட்டு இழுக்கிற மூச்சை மட்டுமே கவனிச்சுக்கோங்க. நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனசில் இருக்கணும். நம்ம என்ன நினைக்கணும்னா, எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ நேரம், ஸோ நம்மளுடைய கெண்டைக்காலில் இருக்கிற வலி போயிட்டு நம்மளுடைய கெண்டைக்கால், நம்மளுடைய தொடை பகுதி, நம்மளுடைய வயிறு பகுதி எல்லாம் சூப்பராக ஃபிட் ஆகுது. இந்த 1 மந்த்து நம்மளுடைய ஓல்டு பிக்சர் மாதிரி, அதாவது நம்மளுடைய வெயிட் அதிகமாகிறதுக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல பிக்சர், அந்த மாதிரி நம்ம இந்த 1 மந்தில் நம்மளுடைய வெயிட்டை சூப்பராக குறைச்சி ஃபிட் ஆகிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா உங்களுடைய இடது பக்கமாக திரும்பி கைகளை நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அந்த சூடு வருது இல்லையா, அந்த சூடை அப்படியே கண்ணில் வச்சு கண்ணை முள்ளமாக திறந்து உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கணும். அவ்வளோதான், நல்லா ரிலாக்ஸாக இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.